நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்கா நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு பெரிதாக இருக்கக்கா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த ஆரானே ஆண்டவரே உங்களோட கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கா ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உங்களோட சமூகம் ஆண்டவரே இயேசுவே இந்த ஆரானே மத்தியிலே இறங்க ஆண்டவரே நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, பாடல்கள், வார்த்தைகள், ஆண்டவரே அறிக்கை பதிகள், ஒவ்வொரு விண்ணப்பங்கள்லாம் நீர் ஏறெடுக்க முடியாது செபிக்கிறோம். ஒன்றை ஆசீர்வதிக்கத்தக்கா நீர் வர முடியாது செபிக்கிறோங்க தாவே. எங்களே உணர்வுள்ள ஆவிக்குள்ளாக நடத்த முடியாது செபிக்கிறோம். உங்களோட சிந்தைக்குள்ளாக நடத்த முடியாது செபிக்கிறோம். எங்கள் இதயம் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கா ஆண்டவரே அந்த உணர்வை தர முடியாது செபிக்கிறோம். தூக்கத்தின் ஆவிகளோ சோர்வின் ஆவிகளோ என்று ஆண்டவரே ஆராணிக்கு தடையாக இருக்காவடி அத்தனை வேசுவை உங்களை வல்லமுள்ள நாமத்தினாலே நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே துவக்கத்தின் முடிவு மட்டும் உங்களோட ஆலயக்குள்ளாக நடத்தும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். நானே ஒரு உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 84. நம்மளை தேடி வந்து தன்னையே நமக்காக தந்தான அந்த தெய்வத்தினுடைய அந்த அன்பை எண்ணினவர்களாய் என்றைக்குமே நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்முடைய பலனாக இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிறான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே அவரை துதித்து நாம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. ஓ மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய
பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40. நமக்கு ஜீவன் தந்து நம்மளை நடத்தி வருகிறான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கியான அந்த பாதையிலே நாள்தோறும் நம்மளை நடத்தி வருகிறான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடும். ஜீவன் தந்த தேவனே, ஜீவ காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். ஜீவன் தந்த தேவனே, ஜீவ காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். ஜீவகாலம் முழுதும் உம்மை ஸ்தோத்தரித்து பாடுவேன், ஜீவகாலம் முழுதும் உம்மை ஸ்தோத்தரித்து பாடுவேன். ஜீவன் தந்த தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்த நட்ப ஜீவியம், எந்த நட்ப ஜீவியம் உமது சாய கண்டிடும், எல்லையில்லா ஆனந்தம் என்னில் பொங்கி வழிந்திடும். எந்த நட்ப ஜீவியம் உமது சாயல் கண்டிடும், எல்லையில்லா ஆனந்தம் என்னில் பொங்கி வழிந்திடும். எளியவனை பொழுதின்று உயர்த்தும் வல்ல தேவனே, சாம்பலுக்கு பதிலாக பிக்காலத்தை உடுத்துவார். எளியவனை பொழுதின்று உயர்த்தும் வல்ல தேவனே, சாம்பலுக்கு பதிலாக பிக்காலத்தை உடுத்துவார். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்து களி கூறுவேன், ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்து களி கூறுவேன். ஜீவன் தந்த தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எகிப்து நிழல் வேண்டாமே, எழுத்து நிழல் வேண்டாமே, கால் மிதிப்பேன் கானானில் ராட்சதர்களை அழித்து வெற்றி வாரி சூடுவேன். எகிப்து நிழல் வேண்டாமே, கால் மிதிப்பேன் கானானில் ராட்சதர்களை அழித்து வெற்றி வாரி சூடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் முழங்க பாடுவேன், ஆத்மரட்ச ஸ்தோத்திரத்து இன்ப காண வேகுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் முழங்க பாடுவேன், ஆத்மரட்ச ஸ்தோத்திரத்து இன்ப காண வேகுவேன். வாக்குத்தத்தம் செய்த தேசம் சுதந்தரித்து வாழுவேன், வாக்குத்தத்தம் செய்த தேசம் சுதந்தரித்து வாழுவேன். ஜீவன் தந்த தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். செங்கடலும் பிரிந்திடும், செங்கடலும் பிரிந்திடும், புதிய பாதை திறந்திடும். பாவ அடிமை தனத்தில் வாழ்வு முற்றும் ஆண்டு ஒளிந்திடும். செங்கடலும் பிரிந்திடும், புதிய பாதை திறந்திடும். பாவ அடிமை தனத்தில் வாழ்வு முற்றும் ஆண்டு ஒளிந்திடும். அதிசயங்கள் காணுவேன், வல்லவர் உன் செல்வதால் துதித்து துதித்து பாடுவேன், துயரம் நீங்கி போவதால். அதிசயங்கள் காணுவேன், வல்லவர் உன் செல்வதால் துதித்து துதித்து பாடுவேன், துயரம் நீங்கி போவதால். லக்கை நோக்கி ஓடுவேன், ஜீவ கிரீடம் எனக்குண்டு. லக்கை நோக்கி ஓடுவேன், ஜீவ கிரீடம் எனக்குண்டு. ஜீவன் தந்த தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன், எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்தலக்கு இயேசுவே, எந்தலக்கு இயேசுவே, உம்மை போல மாறுவேன். பாவத்தின் மேல் ஜெயமெடுத்து வெற்றி பாடல் பாடுவேன். எந்தலக்கு இயேசுவே,
ஜெயமெடுத்து வெற்றி பாடல் பாடுவேன். ஆட்டுக்குட்டியானவரை என்றுமே செல்லுவேன். ஆனந்தமாய் ஆண்டவரின் சந்நிதியில் வாழுவேன். ஆட்டுக்குட்டியானவரை என்றுமே செல்லுவேன். ஆனந்தமாய் ஆண்டவரின் சந்நிதியில் வாழுவேன். பரலோகத்தின் பூரிப்பினால் பரவசமும் நான் அடைவேன். பரலோகத்தின் பூரிப்பினால் பரவசமும் நான் அடைவேன். ஜீவன் தந்த தேவனே ஜீவ காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். ஜீவன் தந்த தேவனே ஜீவ காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். ஜீவ காலம் முழுதும் உம்மை சோத்தரித்து பாடுவேன். ஜீவ காலம் முழுதும் உம்மை சோத்தரித்து பாடுவேன். ஜீவன் தந்த தேவனே ஜீவ காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்த ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு தூரமாய் இருக்கும் பொழுதும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எனக்காக கீழ்ப்படுகின்றவர்களாய் இருக்கக்கூடாது, எனக்காக கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்தது தான் ரட்சிப்பு. எந்த மனுஷனும் நம்மை ரட்சிக்க முடியாது. அந்த இஸ்ரவேல் ராஜாவினிடத்திலே அந்த பெண்கள் வந்து, ராஜாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது, தேவன் ரட்சிக்காவிட்டால் என்னத்திலிருந்து நான் உங்களை ரட்சிக்க முடியும் என்று கேட்பதைப் போல் ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு வந்து எந்த மனுஷனாலேயும் அந்த ரட்சிப்பை மனுஷனாலே கொடுக்க முடியாது. மனுஷனும் மனுஷனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் அந்த ரட்சிப்பு குறித்த காரியத்திலே நான் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த ரட்சிப்புக்குரிய ஜனங்களாக வாழுவதற்கு பிரயாசப்படுவது, உங்களை விட்டு நான் தூரமாய் போகும் பொழுது, நீங்கள் அங்கே தூரமாய் போகும் பொழுது அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கவனம் இல்லாமல் வாழ்வது என்கின்ற வாழ்வு இருக்கக்கூடாது. ஆகையால் அவர் அதை சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அங்கே உங்களுடைய அந்த ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகின்றார். எப்போதுமே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயம், ஒரு நடுக்கம் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்ததான பயம், ஒரு நடுக்கம், அச்சம் அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் எந்த வேளையிலே நேரத்திலேயும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விட முடியும். ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகின்ற இந்த பாதையிலே இப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இவ்வளவு மாபெரிய ரட்சிப்பை எபிரேயரிலே சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
கவலை இல்லாமல் இருந்தால் நாம் தண்டனைக்கு உட்படுகின்ற ஜனங்களாக நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம், அதாவது பாவம் செய்து விடுவோம். ஒருவன் பாவத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து இழக்கப்படுகின்றது. அந்த ரட்சிப்பை தொடர்ச்சியாக அந்த ரட்சிப்பு நிறைவேறுவது என்கின்ற அதாவது பூரணம், நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஒரு காலத்திலே இந்த உலகத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த மாம்சத்தின் வெளியரங்கமான இந்த பாவங்களிலிருந்து ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய சபைக்கு சமூகத்துக்கு வந்து சபையிலே இருக்கின்றோம். ஆனால் அதெல்லாம் ஆரம்பம்தான். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவது, அதாவது அந்த ரட்சிப்புக்கு இப்பொழுது அநேக நீண்ட தூர பயணம் இருக்கின்றது. அந்த நீண்ட தூர பயணத்திலே நாம் நடந்து சென்று அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த ரட்சிப்பு நிறைவேறாமலே பாதியிலே என்ன செய்துவிடும், ரட்சிப்பு நின்றுவிடும். பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் அதை அவ்வாறு அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது யூதா எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். பாருங்கள், ரட்சிப்பு பாதியிலே ரட்சிப்பு முடிவடைந்து விடுகின்ற காரியங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்து சிவந்த சமுத்திரத்திற்கூடாக அவர்களை வெளியே கொண்டு வந்து என்ன செய்தார், பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை வைத்திருந்தார். என்ன ரட்சிப்பு என்றால், எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு நிறைவேறுகின்ற வாழ்வு, கானான் தேசத்தை அவர்கள் போய் சுதந்திரிக்க வேண்டும், கானானுக்குள்ளே போக வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு போவதற்கு தான் அதுதான் அவருடைய நிறைவு. ஆனால் என்ன நடந்தது என்றால், பாதியிலே அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் அந்த ரட்சிப்பு அவர்களிடத்திலே பூரணப்படக்கூடிய அளவுக்கு, அது நிறைவேறுகின்ற அளவுக்கு அவர்களிடத்திலே ஒரு அச்சமும் பயம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு சோதனை வரும் பொழுது, அவர்களுக்கொன்று முறுமுறுக்கிற காரியம் வரும் பொழுது, அவர்களுக்கென்று ஒரு குறை சொல்லுகிற காரியம் வரும் பொழுது, அவர்களுக்கென்று ஒரு துன்பம் வரும் பொழுது, உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் என்னென்றால், மோசேயினிடத்திலே நீ எங்களை எகிப்து தேசத்திலே விட்டிருக்கலாம் தானே, எங்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு இங்கே வந்தபடியினாலே தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்கள், நாங்கள் அங்கிருந்திருந்தால் நன்றாயிருந்திருப்போம், ஏற்கனவே அப்படி நாங்கள் சொன்னோம், எங்களை விட்டுவிடு, சும்மா விட்டுவிடு என்று நாங்கள் சொன்னோம், நீ கேட்காமல் இப்படியெல்லாம் எங்களை கொண்டு வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த சமுத்திரத்து அந்த பார்வோனுடைய படைகள் வரும்பொழுதோ, இல்லாவிட்டால் வனாந்திரத்திலே குறைவுகள் வரும்பொழுதோ, அவர்களுக்கென்று துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் மோசையைத்தான் போய் கண்கள் அவர்களுடைய மனதில் இருந்ததெல்லாம் அந்த மோசே தான் எங்களை ரட்சித்து வந்தான் என்பதை போலதான் அவர்கள் இந்த மோசையே எப்போதுமே அவர்கள் போய் ஏன் எங்களை கொண்டு வந்தா, ஏன் எங்களை கொண்டு வந்தா என்று கேட்டார்கள். ஒரு கட்டத்திலே தேவனே சொல்லிவிட்டார். என்ன என்றால், மோசையை பார்த்து சொன்னார், அந்த சீனாய் மலையிலே மோசை இருக்கும் பொழுது அந்த இனங்கள் எல்லாம் கன்றுக்குட்டியை செய்து அந்த பாவம் செய்து இருக்கும் பொழுதும் தேவன் மோசைக்கு சொல்லுகிறார், போ, நீ எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக்கொண்டு வந்ததுடைய ஜனங்கள் போய் பார் என்ன செய்கின்றார்கள் என்று, நீ கொண்டு வந்த ஜனங்கள் என்றே கடைசியாய் தேவனே மோசைக்கு சொல்லிவிட்டார். நான் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்றெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லி இங்கே கடைசியிலே பாவம் செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே தேவன் சொல்லுகிறார், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களை போய் பார் என்று சொல்லுகின்றார். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய மனதிலே தேவன் தங்களை அப்படியெல்லாம் ரட்சித்து இந்த கானானுக்குள்ளே கொண்டு வருகின்றார் என்று அந்த தேவன் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கத்தக்கதற்கு ஏதுவாக அவருடைய விசுவாசம் இல்லை. ஆகையால்தான் பின்பு விசுவாசியாதவர்களை அவர் வனாந்தரத்திலே அழித்து விட்டார். அவருடைய ரட்சிப்பு நிறைவேறவில்லை, பாதியிலே முடிந்து விட்டது. இந்த வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் மரிக்கும் வரைக்கும் இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு நாம் பிரயாசப்பட வேண்டி இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நமக்கு கூட அந்த ரட்சிப்பை
இந்த பாதையிலே கூட நாம் ரட்சிப்பை நாம் இழந்துவிட முடியும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடையதல்ல, கர்த்தருடையது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, இல்லாவிட்டால் நாம் ரட்சிப்புக்குரியவளாக மாறும்படிக்கு நாம் அங்கே நம்முடைய பலனை கொண்டோ நம்முடைய வைராக்கியத்தை கொண்டோ வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஏதுவான காரியம் அல்ல. அது தேவன்தான் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும். ஆகையால் அந்த குறித்து எப்போதுமே நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். அது என்ன பயம் என்றால், ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்கு உரிய வாழ்விலிருந்து நான் வழி விலகி போய்விட முடியும். எந்த நேரத்திலும் இந்த ரட்சிப்புக்கு புறம்பானவனாய் நான் மாறிவிட முடியும். ரட்சிப்பு நிறைவேறாமல் நான் அங்கே பாவம் செய்து நான் அவருடைய அந்த ரட்சிப்பின் பாதையை விட்டு நான் வழுவி போய்விட முடியும். என்னுடைய வாழ்வு முடிவடைந்து விட முடியும். ஆகையால் அந்த வாழ்க்கையிலே எப்போதுமே ஒரு பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயமும் நடுக்கமும் என்னென்றால், நான் எந்த நேரத்திலும் இந்த ரட்சிப்பை இழந்துவிட முடியும். அதாவது பாவம் செய்கின்ற எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ரட்சிப்பை நான் இழந்துவிட முடியும். இல்லாவிட்டால் நானாகவே இந்த ரட்சிப்புக்குரியவனாய் என்னுடைய பலனை கொண்டே நான் போக வேண்டும் என்று நினைத்தால் இந்த ரட்சிப்பை நான் இழந்து விட முடியும். அன்றைக்கு அவ்வாறான வாழ்விலே தான் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அவர்கள் தேவன் தங்களை நடத்துகின்றார் என்கின்ற அந்த வாழ்விற்கு ஏதுவான பயமும் நடுக்கமும் இல்லாதவர்களாய் மோசே தங்களை நடத்துகின்றார் என்கின்ற ஒரு வாழ்க்கையில் இருந்தபடியினாலே தான் அவர்கள் துணிகரம் கொண்டவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகின்றவர்களாய், கலகம் பண்ணுகிறவர்களாக அவர்கள் பாவமான காரியங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் அங்கே எதிர்த்து நிற்கிற காரியங்களுக்கும் அடங்கி வாழாத காரியங்களுக்கும் ஏதுவாக அப்படியெல்லாம் நடந்து 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 அவர்களுக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவர்களுடைய கண்கள் பார்த்ததெல்லாம் மோசேதான் தங்களை நடத்துகின்றார். இந்த காரியத்தை தான் நான் அந்த ஏற்கனவே நாம் வாசித்த அந்த பிலிப்பியருக்கு நிறுவம் 12ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கின்றோம், இந்த ரட்சிப்புக்குரிய வாழ்விற்குரிய விருப்பமும் செய்கையும் ஆண்டவர் தான் நமக்கு தந்தது. அதை குறித்து தான் எப்போதுமே பயந்திருக்க வேண்டும். இது நாம விரும்பி இந்த ரட்சிப்பு பாதையிலே வாழ்கிறதல்ல, பிரயாசப்படுகின்றோம். பாருங்கள், சில குடும்பத்திலே சில சோம்பறிகளாக இருப்பார்கள், உழைக்கவே போக மாட்டார்கள், வேலைக்கே போக மாட்டார்கள், சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வாழ்க்கைக்கெல்லாம் அவர்களுக்கு அந்த பிரயாசப்படுவதற்கெல்லாம் அவர்களுக்கு விருப்பமே இருக்காது. அந்த விருப்பமே இல்லாதவன் தான் சோம்பேறியாக இருந்து கொண்டு என்ன செய்வான்? அவன் சும்மா உட்கார்ந்து கொண்டு ஒரு வேலையுமே செய்யாமலே உட்கார்ந்து கொண்டிருப்பான். அவனால் எந்த ஒரு வேலையிலும் அவன் பிரயாசப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல நான் ஒருவன் பிரயாசப்படுகிறான் என்றால் அவனுக்கு முதலாவது விருப்பம் வேண்டும், அவனுடைய இருதயத்திலே விருப்பம் வேண்டும். யாருமே இந்த வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்படியெல்லாம் இந்த இருதயத்திலே விரும்பி இந்த ரட்சிப்பு வாழ்விலே நிறைவேற வேண்டும். அது இப்போதெல்லாம் நாம் ரட்சிப்பின் பாதையிலே மிக குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். கோபத்திலே நாம் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மன்னிக்கின்ற வாழ்விலே இன்னும் ரட்சிப்பு நிறைவேற வேண்டிய ஜனங்களாக இருக்கின்றோம். பாலியத்துக்குரிய இச்சைகளிலே இன்னும் அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டியதாக இருக்கு, இன்னும் நிறைவேறவில்லை. எல்லாமே குறையாகத்தான் இருக்கின்றது. பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே தான் அவர் பூரணப்படுத்தினார். எதற்கு பூரணப்படுத்தினார்? ரட்சிப்பிலேயே பூரணப்படுத்தினார். அதே போல நம்முடைய எல்லா வாழ்விலும் ஒவ்வொரு பாவமான காரியங்களிலும் நாம் வெளியிலே பாவத்தை வெளியிலே
ஜெயித்தவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக வெளியிலே பாவம் செய்யாதவளாக இருக்க முடியும். அடுத்தவருடைய பார்வைக்கு நாம் அன்புள்ளவர்களைப் போல, அடுத்தவருடைய பார்வைக்கு நாம் சமாதானம் உள்ளவர்களைப் போல, அடுத்தவருடைய பார்வைக்கு நாம் மன்னிக்கிறவர்களைப் போல, அடுத்தவருடைய பார்வைக்கு நாம் அங்கே ஒரு தூய்மை உள்ளவர்களைப் போல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் எல்லாம் வெளிப்படையாக வழியை காட்டிவிட முடியும். ஆனால் அதனாலே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னதான் வழியிலே நாம் அவ்வாறு இருந்தாலும் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய அந்தரங்கமான மறைமுக வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்வுக்கு புறம்பான ஒரு பொல்லாத சிந்தனைகள் இருக்க முடியும், பொல்லாத நினைவுகள் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அங்கே ஒரு கசப்பான உணர்வுகள் இருக்க முடியும், ஒரு மாய்மாலம் மறைந்திருக்க முடியும், ஒரு அன்பற்ற ஒரு தன்மை உள்ளத்துக்குள்ளே இருக்க முடியும், ஒரு வெறுப்பு இருக்க முடியும். இப்படியெல்லாம் அங்கே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இப்படியெல்லாம் அது இருக்க பொழுது அந்த வாழ்விலே ரட்சிப்பு நிறைவேறாத ஒரு குறைவாகவே அந்த வாழ்வு இருந்து கொண்டிருக்க முடியும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமென்றால், அது முழுமையடைய வேண்டுமென்றால், நாம் வெளியிலே இருக்கின்ற வாழ்விலே அதை வைத்துக்கொண்டு நாம் நல்ல ரட்சிப்புக்குரிய ஜனங்கள், நான் நல்ல ரட்சிப்புக்குரிய வாழ்வுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேன் என்று நாம் அவ்வாறு எண்ணி நம்மை நாம் ஏமாற்றி விட முடியும். அந்த வாழ்விலே நமக்கு அது நிறைவேறுவதற்கு எவ்வளவு குறைவுகள் இருக்கின்றது. ஆகையால் இப்படியெல்லாம் இந்த நமக்கு உள்ளத்துக்குள்ளே அந்த ரட்சிப்புக்கு புறம்பான ஒவ்வொரு பாவத்துக்குரிய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், செயல்கள், ஒவ்வொரு காரியங்கள், அந்த மறைந்திருக்கின்ற அந்த வாழ்விலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே. அதிலிருந்தெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டு நான் அந்த ரட்சிப்பு எனக்குள்ளே முழுமையாய் நிறைவேறும்படிக்கு கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் தேவனே அந்த விருப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும். தேவன் அந்த விருப்பத்தை நமக்கு கொடுக்காத பட்சத்திலே விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகின்ற கர்த்தர் என்பதை போல அந்த விருப்பம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வராத பட்சத்திலே வாழ்க்கையிலே செயல்கள் நம்மிடத்தில் இருக்க முடியாது. என்ன செயல்கள்? அதாவது நமக்குள்ளே மறைந்திருக்கின்ற பாவமான காரியங்கள் இருக்கின்றதே, வெளியிலே இருப்பதல்ல. வெளியில எல்லாம் ஓகேயா இருக்கு, சரியாக இருக்கும். பாத்திரத்தின் வெளிப்புறம் எல்லாம் சுத்தமாக இருக்கும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போன்று கல்லறைகள் பார்வைக்கெல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் கல்லறைக்குள்ளே போகும் பொழுதுதான் நாற்றங்களும் அங்கே அசுத்தங்களும் வெளியே அது வருவதை போன்ற காரியத்தை போன்று அங்கே அவ்வாறான வாழ்விலே அந்த செய்கைகள், அதாவது நமக்குள்ளே அந்த ரட்சிப்புக்கு புறம்பான செய்கைகள் எது நம்முடைய சமாதானத்தை பாதிக்குது. சமாதானம் என்பதெல்லாம் ஒருவரோடு ஒரு சமாதானம் என்று நாம் அந்த கத்தோலிக்கத்தில் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்ட ஒரு பகையாளியாக இருக்க முடியும்? அவன் நமக்கு கடன் வாங்கிவிட்டு கொடுக்காதவனாய் அவனிடத்தில் போய் சண்டை போட்டு விட்டு வந்திருக்க முடியும். இல்லாவிட்டால் அவன் அங்கே நமக்கு ஒரு தீமை செய்த மனுஷனாக இருக்க முடியும் என்று அவ்வாறு சமாதானம் என்று சொல்லி போக முடியும். அதே தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகின்றதா? ஒருவரோடு ஒருவர் இருக்கின்ற வாழ்விலே இருதயத்திலே சமாதானம் இருக்கின்றதா? ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா அப்படியே கட்டிப்பிடித்து பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று முத்தம் செய்வதை சொல்லவில்லை. அந்த முத்தத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் என்னென்றால் இருதயத்திலே தேவனுடைய சமாதானம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த இருதயத்திலே அந்த சமாதானம் இருந்து ஒருவர் நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த தேவ சமாதானத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டும். அங்கிருந்து அந்த சமாதானம் இருதயத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த செய்கைகள் அது தேவனுக்கு முன்பாக ரட்சிப்புக்குரிய செய்கைகளாக இருக்காது. அது வேண்டுமானால் நமக்கென்று நாம் ஒரு விசுவாசிகள், நாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஒரு ஆவிக்குரியவர்கள் ஆகியால் நாம் மற்றவர்கள் மத்தியிலே நடந்து கொள்ளுகின்ற
காரியங்களிலே அங்கே நாம் ஒரு வித்தியாசமாய் இருந்துவிடக்கூடாது, மற்றவர்கள் நம்மளை பிழை பிடிப்பதை போல இருந்துவிடக்கூடாது என்று அதற்காக நாம் அங்கே சில காரியங்களை சரியாக செம்மையாக நேர்த்தியாக நாம் செய்துவிட்டு போனாலும் தேவன் அங்கே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகின்ற கர்த்தர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் செய்கையை எங்கே பார்க்க விரும்புகின்றார்? அது நம்முடைய அந்தரங்கத்திலே மறைந்திருக்கின்ற வாழ்வு. நாம் வெளியிலே ரட்சிப்புக்குரிய காரியங்களிலே வெளியிலே எல்லாம் சரியாக இருக்க முடியும். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகின்ற அதில் இன்னும் குறைவு இருக்கின்றதே, அன்பிலே குறைவு இருக்கின்றதே, அந்த மன்னிப்பிலே கூட குறைவு இருக்கின்றதே, அந்த கண்களினாலே பார்க்கின்ற அந்த விதத்திலே குறைவு இருக்கின்றதே, எண்ணங்களிலே குறைவு இருக்கின்றதே, அந்த இருதயத்தின் நினைவுகளிலே குறைவு இருக்கின்றதே, சமாதானத்திலே குறைவு இருக்கின்றதே. இந்த வாழ்க்கையெல்லாம் யார் காண முடியும்? யார் அறிய முடியும்? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அந்த தயவுள்ள சித்தம் நம்மை யாருக்கு அதை கர்த்தர் கொடுக்கின்றாரோ, அந்த தயவுள்ள சித்தத்திற்குள்ளாக யார் நடத்தப்படுகின்றார்களோ, அப்படி நடத்தப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்குத்தான் தேவன் விருப்பத்தை கொடுக்கின்றார். என்ன விருப்பம்? உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், அறகுறையாக இருக்கக்கூடாது, 75% இருக்கக்கூடாது, அது முழுமையாக இருக்க வேண்டும். அவ்வாறு முழுமையாய் அவனுடைய அந்த வாழ்வு இருக்கும் பொழுதுதான் நீ என்ன செய்ய முடியும்? யாரையும் எவரையும் நீ முழுமையாய் நேசிக்க முடியும், அன்பு செய்ய முடியும், மன்னிக்க முடியும். அவர்கள் மேல் அங்கே நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வைத்து கொண்டிருக்க முடியும். உன்னுடைய பொறுமை அது அங்கே முழுமையாய் அடைய முடியும். உன்னுடைய நன்மை செய்கின்ற வாழ்வு முழுமை அடைய முடியும். உன்னுடைய தாழ்மை முழுமை அடைய முடியும். உன்னுடைய பெருமையை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இனம் காண முடியும். எல்லா சூழலிலும் அந்த தயவுள்ள சித்தம் நமக்கு வேண்டும். தேவனே அதை அந்த தயவுள்ள சித்தத்தை கொடுத்து அந்த ரட்சிப்பு நிறைவேறும் படிக்கு நாள்தோறும் நம்மை நியாயம் தீர்த்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை கழுவி தூய்மையாக்கி வழி நடத்துகின்ற அந்த பாதை தான் ரட்சிப்பு நிறைவேறுகின்ற வாழ்வு. அந்த ரட்சிப்பு நிறைவேறுகின்ற அந்த வாழ்வுக்குத்தான் பயம் நடுக்கம் இருக்க வேண்டும். என்ன பயம் என்றால், ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்குரிய வாழ்வை அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அவர்கள் உம்மை விசுவாசிக்காமல் நீரே இந்த ரட்சிப்பின் பாதையிலைகளை நடத்துகின்றீர் என்கின்ற அந்த வாழ்வை அவர்கள் உணராமல் அவர்கள் அங்கே மனுஷியமாக அந்த மோசையை, மனுஷியமாக அந்த துன்பங்களையும், மனுஷியமான அந்த சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் அவர்கள் நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? தங்களுடைய விசுவாசத்தை இழந்து, தேவனே இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு எங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக அழைத்தார் என்கின்ற அந்த நோக்கத்தை அவர்கள் இழந்து ரட்சிப்பு பாதியிலே நிறுத்தப்பட்டு போனதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பு நிறைவேறாமல் பாதியிலே போய்விட முடியும். அந்த வாழ்வு வந்துவிடக்கூடாது என்கின்ற பயமும் நடுக்கமும் எப்போதும் இருக்க வேண்டும். அது எப்பவும் நமக்கு வந்துவிட முடியும் என்கின்ற அந்த அச்சம் இருக்க வேண்டும், அந்த பயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு நாம உண்டு பண்ணுகிற ரட்சிப்பு அல்ல. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் இந்த ரட்சிப்புக்குரிய வாழ்விலே எங்களை வழி நடத்தும்படிக்கு அவர் நம்மளே அது நிறைவேறும்படிக்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வம் மட்டும் அந்த தயவுள்ள சித்தத்தை நமக்கு தராமல் அதை ஸ்டாப் பண்ணி விடுவாராக இருந்தால், அதை நிறுத்தி விடுவாராக இருந்தால், என்னதான் நாம் விரும்பினாலும் என்னதான் நாம் ஓடினாலும் வாழ்க்கையிலே விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, வாழ்வு அது ரட்சிப்புக்குரிய வாழ்வாகவே இருக்காது. அதெல்லாம் அங்கே நிறுத்தப்பட்டு நாம் ஏதோ பேரளவிலே ஒரு விசுவாசிகளை போன்று வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அங்கே ரட்சிப்பு நிறைவேறவில்லை. என்ன, எங்கு பார்த்தாலும் கசப்பு, எங்கு பார்த்தாலும்
அங்கே கோபம், எங்கே பார்த்தாலும் மன்னிக்க முடியாத சுபாவம், தாழ்மை இல்லாத சுபாவம், பொறுமை இல்லாத சுபாவம், இச்சையடக்கம் இல்லாத சுபாவம், அன்பு இல்லாத சுபாவம், மன்னிக்கக்கூடாத சுபாவம் எல்லாமே அங்கே மனசுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே எல்லாமே இருக்கின்றதே. இதெல்லாம் நீங்க வேண்டும், இதெல்லாம் மாற வேண்டும், இதெல்லாம் ஒளிந்து நான் ரட்சிப்பு நிறைவுள்ள மனுஷனாக போக வேண்டும் என்று அதை இந்த வாழ்விலே கடந்து செல்ல முடியாத அளவுக்கு அந்த வாழ்வு நிலை குலைந்து பாதியிலே முடிந்துவிடும். ஆகையாலே தான் பயம் வேண்டும். இது நாம உருவாக்குகின்ற ரட்சிப்பல்ல, தேவன் தன் தயவுள்ள சித்தத்தின்படி கர்த்தர் நமக்கு தந்தது. அந்த தேவன் நமக்கு கொடுத்த இதை நாம் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு இது இழந்து போய்விட முடியும் என்கின்ற அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்புக்குரிய ஜனங்களாக நாம் வாழ வேண்டுமென்று தேவன் நமக்கு என்ன விருப்பத்தை கொடுக்கின்றாரோ அந்த விருப்பத்தை செய்கையாக நாங்கள் மாற்றும்படிக்கு பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக ரட்சிப்புக்குரிய வாழ்விலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அநேக விருப்பங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த விருப்பம் எல்லாம் என்ன என்றால் எல்லாமே உள்ளார்ந்த வாழ்வை பரிசுத்தமாக்குவதுதான், பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்குவதுதான். அதுதான் தேவன் செய்கின்ற பெரிய செயல்பாடுகள். அவளான செயல்களை கர்த்தர் அந்த உள்ளான அந்த பாத்திரத்தை சுத்தமாக்கும்படிக்கு அவர் அதற்குரிய விருப்பத்தை உண்டு பண்ண அது வாழ்விலே செய்கையாக மாறி அது இப்பொழுது நாம் வெளியிலே ஒரு மாய்மாலக்காரரை போல இல்லாமல், ஒரு ஒத்தவேசக்காரரை போல இல்லாமல் நாம் சுத்த மனசாட்சிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நம்முடைய வாழ்விலே நமக்கு சுத்த மனசாட்சி இருக்கா என்பதை சோதித்து பார்ப்பதற்குரிய ஒரு காரியம் என்னென்றால், சுத்த மனசாட்சி மனுஷர் மத்தியிலே நாம் எப்படி வாழ்கின்றோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சுத்த மனசாட்சிக்குரிய அடையாளம் என்னென்றால், தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி நின்று வாழ்கின்றானோ அதே போல அவன் மனிதருக்கு முன்பாகவும் அவன் நின்று வாழ வேண்டும். அதுதான் சுத்த மனசாட்சி. அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக விளங்கிவிட்டதா? தேவனுக்கு முன்பாக நாம் இருதயத்திலே கூட நாம் ஒரு பாவமான சிந்தனையை வைத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் தைரியமாக நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? சொல்லுங்களே, நிற்க முடியாது. தேவன் எதை பார்க்கிறார்? தேவன் இருதயத்தை பார்க்கின்றார். அந்த இருதயத்தை பார்க்கின்ற தேவன் அந்த அனேனியாவை குறித்த காரியத்திலே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போஸ்தலர்களுக்கு தேவன் பார்த்தார். இருதயத்திலே அதை அவன் பொய்யை மறைத்து வைத்து கொண்டு வருகின்றான் என்கின்றதை போன்று தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நமக்குள்ளே எந்த ஒரு பாவமான எந்த ஒரு சிந்தனைகளும் அடுத்தவர்களை குறித்தோ நம்மை குறித்தோ மற்ற எந்த காரியங்களை குறித்தோ பாவமான ஒரு சிந்தனையை கூட வைத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியாது. அங்கே நிற்கும் பொழுது கூட நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்கும். ஆண்டவரே, எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கசப்பு இருக்கிறது, எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கிறது, கெட்ட சிந்தனை இருக்கின்றது என்று தேவனுக்கு முன்பாக நம்மை நியாயம் தீர்த்து நம்மை சுத்திகரிக்க கொள்ள விரும்புவோம். அதே ஆவியோடு நாம் ஏதோ நமக்கு ஒரு தீமை செய்தவர்களோ, இல்லாவிட்டால் நம்மை மனம் புண்பட வைத்தவர்களோ, இல்லாவிட்டால் நம்மை மனநோக செய்தவர்களோ, இல்லாவிட்டால் அங்கே ஏதோ ஒரு எதிர்ப்பாளரை குறித்த காரியங்களிலேயோ எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கின்றது? அதுதான் சுத்த மனசாட்சி. இங்கே தெய்வத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு, எப்படிப்பட்ட ஒரு நம்ம நியாயம் தீர்க்கின்ற வாழ்வோடு அங்கே நின்று கொண்டு நம்ம நியாயம் தீர்க்கின்றோமோ அதே போல் ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவிசுவாசிகளாக இருக்கலாம், அவளுக்கு முன்பாக நிற்கும் போதும் அதே ஆவியோடு அவர்களை குறித்ததான உள்ளத்திலே எந்த ஒரு
மாறுபாடான காரியங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் அந்த இருதயம் அங்கே நிற்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கு முன்பாக நிற்பதைப் போல அந்த மனுஷனுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறதே, அதுதான் சுத்த மனசாட்சி. சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்கின்றேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல அந்த சுத்த மனசாட்சியோடு ஆராதிப்பவனுடைய ஆராதனை தான் மெய்யான ஆராதனை. அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். ஏன் அவர் அதை அங்கீகரிக்கின்றார் என்றால் அந்த ஆராதனையிலே ரட்சிப்பு இருக்கின்றது. ஏன்? அவன் தன்னை மாற்ற விரும்புகின்றான், தன்னுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை மாற்ற விரும்புகின்றான், தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை மாற்ற விரும்புகின்றான், பொல்லாத சிந்தனைகளை மாற்ற விரும்புகின்றான், தன்னை நியாயம் தீர்க்க விரும்புகின்றான். ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் ஒரு மாய்மாலக்காரனை போல நிற்கக்கூடாது, ஒத்தவேசக்காரனை போல நிற்கக்கூடாது. நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கின்றோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல அப்படி வெளியரங்கமாய் அங்கே தேவன் இருதயத்தை திறந்து பார்த்தால் அங்கே இன்னென்னெல்லாம் இருக்கின்றதை தேவன் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நாம் அங்கே நின்று நம்மை தாழ்த்துகின்றோமோ அதே போல அந்த சுத்த மனசாட்சியோடு ஒரு எதிர்ப்பாளரோடு பேசிக்கொண்டு நிற்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு எதிர்ப்பாளரோடு பேசிக்கொண்டு நிற்கும் பொழுதே அந்த சிந்தனையிலே அவர்களை குறித்து ஒரு கெட்ட எண்ணங்கள், அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு கெட்ட ஒரு சிந்தனைகள், ஒரு இச்சைக்குரிய ஏதோ ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எண்ணங்களை இருதயத்திலே வைத்துக்கொண்டு அந்த எதிர்ப்பாளரிடத்திலே கூட நின்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்க முடியும். தெய்வத்திற்கு முன்பாக அப்படி நிற்க முடியுமா? தெய்வம் அதை நியாயம் தீர்ப்பாரே, நாம் அண்மையின் சுத்திகரிப்போமே. ஆனால் ஏன் அந்த எதிர்ப்பாளருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஏன் அதை நாம் செய்யவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது நாம் என்ன எண்ணத்தோடு தங்களை பார்க்கின்றோம், என்ன எண்ணத்தோடு தங்களிடத்திலே பேசுகின்றோம், என்ன எண்ணத்தோடு தங்களிடத்திலே பழகுகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றபடியினாலே நாம் ஒரு தைரியம் உள்ளவர்களைப் போல நிற்கின்றோம். அப்படிப்பட்டவனுக்கு சுத்த மனசாட்சி இல்லை என்பதுதான் அடையாளம். அந்த சுத்த மனசாட்சியை உடையவன் அங்கு அப்பவாறு நிற்கும் போது கூட தனக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை அவன் காணும் பொழுது அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே அவன் தன்னை நியாயம் தீர்த்து சுத்திகரிக்கின்ற வாழ்வு, ரட்சிப்பு நிறைவேறுகின்ற வாழ்வு. அப்படித்தான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அது கசப்பா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அவ்வாறான விருப்பத்தை யார் கொடுக்கின்றார்? தெய்வம் கொடுக்கின்றார். தெய்வம் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் தள்ளி விடுவதில்லை. அந்த தயவுள்ள சித்தத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு பிரயாசப்படுங்கள், பயத்தோடு பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் இதை நான் இழந்துவிட முடியும். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அது இழக்கப்பட்டு அங்கே நாம் போய்விட முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். அவ்வாறான அசைவில்லாத ராஜ்யத்தை, இதெல்லாம் அசைக்கப்படுகின்ற ராஜ்யம். இந்த உலகம் எல்லாம், நம்முடைய மனித வாழ்வெல்லாம் அசைக்கப்படுவது எல்லாமே முடிவடைகின்ற வாழ்வுதான். அசைவில்லாத ராஜ்யம் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் நீங்கள் மாறும்படியே உடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதுவே அந்த கானான் தேசத்தை போன்ற ஒரு நிறைவுள்ள வாழ்வு. அந்த வாழ்வு உங்களிடத்தில் நிறைவேறும்படிக்கு உங்களுக்குள் எப்பொழுதும் பயமும் நடுக்கமும் வாழ்விலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட வாழ்வை இழந்து நாங்கள் தூரமாய் போய்விட முடியும், ரட்சிப்புக்கு தூரமாய் போய்விட முடியும். ரட்சிப்புக்கு தூரமாய் என்றால் என்ன? நீங்கள் மொத்தத்திலே சபைக்கே வராமல், மொத்தத்திலே தேவனே இல்லாமல் அப்படியே போய்விடுவீர்கள் என்று அல்ல. வனாந்தரத்திலே எல்லா ஜனங்களும் வனாந்தரத்திலே போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கடைசியிலே கானானுக்குள்ளே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அத்தனை ஜனங்களிலும் கானானுக்குள் சென்றது எத்தனை ஜனங்கள்? எத்தனை ஜனம்?
2 பேர் தான் கானானுக்குள்ளே போனாங்க. மற்ற எல்லாரும் அந்த வனாந்திர பாதையிலே நடந்து 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 அழிந்து அழிந்து அழிந்தழிந்து வந்து வந்து கடைசி அந்த 2 பேரை போன்று நாம் ரட்சிப்பை இழந்து விட்டால் சபையிலே இல்லாமல் போய்விடுவோம் என்று கூட நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல, அங்கே நாம் சபையிலே கூட இருக்க முடியும். ஆனால் ரட்சிப்பின் நிறைவேறுகின்ற அந்த வாழ்வு நம்மை விட்டு தூரமாய் போய்விட முடியும். அவ்வாறு தூரமாய் போய்விட்டால் அதற்கு பிறகு அந்தரங்கத்திலே உண்மை, அந்தரங்கத்திலே தூய்மை, அந்தரங்கத்திலே பரிசுத்தம், அந்தரங்கத்திலே தேவ சமாதானம், அந்தரங்கத்திலே மெய்யான அன்பு, அந்தரங்கத்திலே மன்னிக்கின்ற மனப்பான்மை, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை தேட வேண்டும், அதை நாட வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் விருப்பம், அந்த எண்ணமுமே இல்லாமல் என்ன நடக்கும்? நாம் சபைக்கு போகின்றோம், வருகின்றோம், ஆராதனைக்கு போகின்றோம், வருகின்றோம், அதோடு வாழ்க்கை அங்கே போய்கொண்டிருக்குமே ஒழிய அந்த உள்ளாந்த வாழ்விலே என்ன நடக்காது. ரட்சிப்பு நிறைவேறுகின்ற வாழ்வுக்குள்ளாக வர முடியாது. ஆகையால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அது நிறைவேற வேண்டும் என்றால் நிறைவு பெற வேண்டும். அவ்வாறு அது நிறைவு பெறுவதற்காக தேவன் அதற்குரிய அந்த விருப்பத்தை நமக்கு கொடுக்கின்றார். அந்த விருப்பத்தை கொடுக்கும் பொழுது அது அவருடைய தயவுள்ள சித்தத்திற்குள்ளாகத்தான் தேவன் அதை எங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆண்டவரே இதனுடைய வாழ்விலிருந்து இந்த ரட்சிப்பை நான் இழந்து விடக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது, அந்த பயம் வேண்டும். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விடும் என்று பயம் வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற வாழ்வு, இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் செயல்படுகின்ற காரியங்கள், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்வை காட்டக்கூடிய, வாழ்வுக்கு புறம்பான இடரல்களையும் தடுக்கல்களையும் கொடுத்துவிட்டு அந்த ரட்சிப்பை கூட நாங்கள் அவருடைய ரட்சிப்புக்கு கூட தடையாக நாங்கள் போய்விடக்கூடாது என்கின்ற பயம் வேண்டும், நடுக்கம் வேண்டும். அந்த பயமும் நடுக்கமும் நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால் அங்கே நாம் வஞ்சிக்கப்பட்டு நாம் இந்த ரட்சிப்பை இழந்து விடுவோம். இருதயம் கடினப்பட்டு விடும், உணர்வில்லாதவர்களாய் போய்விடுவோம். அங்கே தேவனை தேடுவதற்கு ஆர்வமில்லாத ஜனங்களாய், வாஞ்சை இல்லாத ஜனங்களாய், மாம்சீகமாகவே வாழுகின்ற ஜனங்களைப் போல நாம் வாழ்ந்துவிட முடியும். ஆகையால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பயமும் நடுக்கமும் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த வாழ்வை ஆண்டவரே நான் இழந்து விட முடியும். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நீக்கப்படாத பட்சத்திலே அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்வு இருதயத்திலே தேவன் அதை செயல்படுத்துகின்ற வாழ்வுக்கு வரும் பொழுது, அந்த வாழ்வுக்குள்ளாக நாங்கள் செயல்பட மறுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போய்விட முடியும். ஆகையால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் பின்பு விசுவாசியாதவர்களை தேவன் அளித்தார். என்ன விசுவாசியாதவர்கள்? இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு தேவன் நடத்துகின்ற அந்த வாழ்வை விசுவாசிக்க வேண்டும். அந்தரங்க வாழ்விலே தேவன் நம்மை தூய்மையாக்குகின்ற வாழ்விலே, சுத்த மனசாட்சியை எங்களுக்குள்ளே உருவாக்குகின்ற வாழ்விலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் இது நாங்கள் உருவாக்குகின்ற ரட்சிப்பல்ல, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுத்தது. ஆகையால் அதை கவனமாக நாங்கள் பாதுகாத்து கொண்டு அந்த தேவன் தருகின்ற அந்த விருப்பத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே செய்கைகளின் செயல்களின் மூலமாக அதை நாங்கள் செய்து வாழ வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்விலே கூட அந்த எபிரேயரிலே அந்த மன்னிக்கவும் யூதாவிலே வாசித்ததை போல தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி ரட்சித்து பின்பு என்று வருகின்ற அடுத்தடுத்து ஆகிய வருவதைப் போல தேவன் நம்மை இந்த கிராமத்திலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து அங்கே புறப்பட பண்ணி அந்த உலகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து பின்பு அவருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அழித்தார் என்றால் உயிரை கொல்லுவதல்ல, அங்கே அழித்தார் என்றால் என்ன? அவருடைய ரட்சிப்பை
இழந்து போகின்ற வாழ்வு. அந்த வாழ்வு சோதனைகள், துன்பங்கள் வாழ்விலே சூழ்ந்து கொள்ளுகின்ற அந்த நேரங்களிலே தான் இந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஆபத்தான சூழ்நிலை. அதிலே தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆண்டவரே இப்பொழுது எனக்குள்ளே கசப்பு வர ஆரம்பிக்கின்றது, இப்பொழுது எனக்குள்ளே தகாத சிந்தனை வர ஆரம்பிக்கின்றது, இப்போது எனக்குள்ளே ஒரு பகை வர ஆரம்பிக்கின்றது, இப்போது எனக்குள்ளே ஒரு அன்பற்ற தன்மை வர ஆரம்பிக்கின்றது, இப்போது எனக்குள்ளே ஒரு மாய்மாலம் வர ஆரம்பிக்கின்றது, பெருமை வர ஆரம்பிக்கின்றது. இது என்னுடைய ரட்சிப்பை இழந்து விடுவதற்குரிய அபாயமாய் போய்விடக்கூடாது என்கின்றதை உடனே அதை பயந்து நடுங்கி அந்த வாழ்க்கையிலே நாம் சீர்பட்டு நாம் ஓடவில்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பையும் நாம் இழந்து போகின்ற ஜனங்களாய் மாறிவிட முடியும். ஆகையால் நாம் எல்லோரும் மிக கவனம் கொண்டவர்களாக தேவன் தந்த இந்த ரட்சிப்பை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் வாழ்விலே இது நிறைவேறும்படிக்கு நாம் பிரயாசப்பட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு பூரணப்பட நிறைவேற கடந்து செல்ல நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே கவனம் கொண்டு வாழுவோம். கர்த்தர் நம்மை அவ்வாறான பாதையிலே வழிநடத்தி பாதுகாப்பார். ஆமேன். தேவனை நாம் மையப்படாத தேவன் பேசிய வார்த்தைக்கு தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். தேவன் பேசிய போல் நியாய் அங்கே பிலிப்பியரில் நாம் பார்க்குற போல் உண்மையான ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே வாழுகிற ஜீவியம், அந்த உண்மையான ரட்சிப்பை நிறைவேற்ற வாழ்க்கையெல்லாம் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று கீழ்ப்படுகிற வாழ்க்கை இல்லை, எப்பொழுதும் தேவன் இருக்கிறார் என்று கீழ்ப்படுகிற வாழ்க்கையே உண்மையான ஒரு ரட்சிப்பை உருவாக்குற ஒரு வாழ்க்கை. நான் பிலிப்பியரில் பார்த்த போல் அங்கே பவுலப்போஸ்தலர் சொல்கிற போல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். இங்கே உண்மையாய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழுகிற ஒரு ஜீவியம், அது எப்பொழுதும் நான் எந்த இடத்திலே நின்றாலும், எங்கே இருந்தாலும், எதை செய்தாலும், எதை நடப்பித்தாலும் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அது முற்றிலுமாய் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உண்மையான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தி காண்பவரெல்லாம் அதுதான் உண்மையான ஒரு அதிக தெய்வ பயத்தோடு நான் ஜீவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கையை உண்மையாய் வெளிப்படுத்தி வாழ முடியும். இல்லாமல் அவர் போல சொல்கிற போல் நான் சமீபமாக இருக்கும்போது நீங்கள் பயத்தை கீழ்ப்படுகிற வாழ்க்கை இல்லை, நான் தூரமாக இருந்தாலும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் எப்பொழுதும் தேவனை முன்வைத்து கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு வாழ்க்கை. என்னுடைய ஜீவியத்திலே நானும் அவ்விதமான ஒரு நிலைகளிலே அங்கே பாவமான சூழ்நிலைகள் ஒன்று என்னுடைய இதயத்திலே தூண்டப்படும் போது என்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் பார்க்கிறார்கள் என்று இல்லை, தேவன் பார்க்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நான் இப்பொழுது என்னுடைய ரட்சிப்பு அது தேவனுக்கு உத்தமமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தி காண்பிக்கத்தக்கான ஒரு ரட்சிப்பாக இருக்குதா, அல்லது மாய்மாலமாய் அங்கே மனுஷருக்காக அங்கே மறைத்து வாழ்கிற ஒரு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கா என்கிற இயேசு அவர் சொன்னார். யோவானின் சுவிசேஷத்திலே இயேசு சொன்னார், அங்கே அவர் சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். இயேசு அவர் சொன்னார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும்
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதே செய்கிறபடியினால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை. இன்றைக்கு அதுதான், இன்றைக்கு அவருக்கு பிரியமானதே செய்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும், அது எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அவருக்கு பிரியமானதே செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியம், உண்மையான தெய்வ பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு அங்கே உண்மையான ஒரு ரட்சிப்பை நிறைவேற்றத்தக்கதாக, நான் ரட்சிப்பை என்னோட காத்துக்கொள்ளத்தக்கதாக அந்த நடுக்கத்தோடு வாழ்கிற ஒரு ஜீவன், தெய்வ பயம் கொண்ட வாழ்க்கை. தேவன் என்னை பார்க்கிறார், அவர் என்னை இப்பொழுது பார்க்கிறார் என்கிற ஒரு வாழ்க்கை. அந்த விசுவாசத்தை நான் அதிகமாய் பற்றி பிடித்து நான் வாழ அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். எப்பொழுதும் தேவன் என் கண் முன்னால் அவர் இருக்கிறார், அவர் என்னே பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு அதான் இப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதே நான் செய்கிறபடியினால் அது ஒரு விதத்திலும் அது எனக்கென்று நான் ஒன்றை செய்கிற வாழ்க்கை இல்லை, எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதே, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தெய்வ பயத்தோடு வாழ்கிற கீழ்ப்படிதல் ஒன்றே உண்மையான ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அந்த ஒரு வாழ்க்கையிலே நானும் அதிகமாக வாழ தேவன் என்னையே நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆவியானவர் சபையிலே கொடுத்தான இந்த எச்சரிப்பினுடைய சத்தம் என்னை அதிகமாய் அது உணர்வடைய செய்தது. அங்கே என்னுடைய ரட்சிப்பினுடைய விருப்பத்தை தேவன் தான் எனக்கு கொடுத்தார். ஆனால் அதை கொடுத்தவர் அதை மறுபடியும் என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் நான் உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அதை அவர் என்னிடத்திலிருந்து எடுத்துவிட முடியும் என்பதை சபையிலே ஆவியானவர் பேசினார். நானும் பயந்திருக்கிறேன். ஒருபோதும் எனக்கு இலவசமாய் தந்த அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை மகிமையை நான் அங்கே ஒருவேளை போஜனத்துக்காக இழந்து விடாதபடிக்கு சதா அது அந்தரங்க ஜீவியத்திலே நிறைவேற பிரயாசப்படவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி ஆமென். ஓவியானவர் இந்த காலை வழியில் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ரட்சிப்புக்குள்ளாய் தேவன் நடத்தக்கூடிய சூழ்நிலையிலே ரட்சிப்பு தேவனுக்கு எவ்வளவு ஒரு தேவன் எனக்கு தந்தான இவ்வளோ ஒரு விலையேற பெற்றது என்பதை எந்த சூழ்நிலையில் நான் அறிந்து கொள்ள முடியும் சொல்லுமா? என்னுடைய வாழ்க்கையிலே எனக்குள்ளாய் வரக்கூடிய சூழ்நிலைகளே நான் கவனமாக இருந்து தேவனுக்குரிய காரியங்களை மாத்திரம் தேவனுக்கு பயந்தவனாய் அவருடைய காரியங்களை மட்டும் நடப்பிக்கிறவனாக இருக்கிற மாத்திரத்திலே அந்த கனத்தை நான் அறிய முடியும் என்பதை இந்த காலையிலுமாய் ஆவியானவர் பேசினார். எப்போதும் என்னுடைய ரட்சிப்பையும் என்னுடைய ஜீவியத்தையும் காத்துக்கொள்ளவும் சொன்னால் நான் தேவனோடு எப்போதும் உண்மையாய் நான் அவருக்கும் எனக்குள்ளான உறவை நான் எப்பொழுதுமே கவனமாக இருந்து அந்த உறவை நான் கண்ணிப்பாக இருந்து ஒரு கவன சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்று நான் வாழ்ந்தால் மாத்திரம் என்னுடைய ஜீவியத்தை உண்மையாய் நான் பாதுகாத்து கொள்ள முடியும். ரட்சிப்புன்னு சொல்லும்போது சர்வசாதாரணமாய் நான் என்னுடைய வாழ்க்கையை தேவன் என்னை லேசாக இந்த காரியத்துக்குள்ளாய் அவர் என்னை அவருடைய ரூபத்துக்கு சாயலுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னையே பலியாய் கொடுத்து தன்னையே அர்ப்பணித்து தன்னை விட்டு தன்னுடைய உருக்குலைந்த ஒரு நிலையிலும் தன்னை முழு இரத்தத்தையுமே சிந்தி மீட்டான ஒரு ரட்சிப்பு. அது மகத்துவத்தை என் வாழ்க்கையிலே சொல்ல முடியாது, அதை எடுத்து காட்டவும் முடியாது. அப்படியான ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை என்னுடைய சுய இச்சைக்கும் சுய காரியங்களுக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய காரியங்களுக்கும் நான் நிலைப்பேனானால் நான் எந்த ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே ஒரு துளி கூட அருகரையற்றவனாக தான் இருக்க முடியும். அந்த ஒரு மகத்துவத்தை நான் எப்பொழுதெல்லாம் ருசிக்கிறேனோ, அவருடைய ரட்சிப்பை எப்பொழுதெல்லாம் அவருடைய பாடுகளை அவருடைய ரட்சிப்பை எப்போதெல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பாக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிறேனோ அந்த மகத்துவத்தை நான் காண முடியும். தேவனை ஒருபோதுமே நான் என்னுடைய காரியங்களுக்காக நான் அவருடைய அன்பையோ அவருடைய சத்தியத்தையோ அவருடைய பாதைகளையோ ஒருபோதுமே நான் உழந்து விடாதபடி கவனமாக இருந்து இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பக்குவமாய் எனக்குள்ளே வைத்து எல்லா சூழ்நிலையிலும் நிதானமாக இருந்து தேவனுக்கு முன்பாக நிதானம் உள்ளவனாக இருந்து தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை அதிகமாக ஏற்படுத்தி தேவன் என்னுடைய சொல்லுவான சத்தத்தை கீழ்ப்படிந்து ரட்சிப்பை மகத்துவமுள்ள ரட்சிப்பத்தை பாதுகாத்து கொண்டு தேவனுக்கொண்டு உண்மையாய் வாழத்தக்கதாக ஆவியானவர் வருங்காலங்களில் நடத்துவார்னு சபையில் அறிக்கிடுகிறான். அவருடைய பரிசுநாமம் எப்படிதாக ஆண்டவர் காலையிலே பேசிய வார்த்தை என்னையும் அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
கடந்த காலங்களிலே என்னுடைய வேலை நிமித்தமாக நான் வேறு இடங்களிலே சென்று வேலை செய்யும்போது நான் அருகிலே உள்ள ஒரு சபைக்கு செல்வேன். அந்த சபை முடிந்த பிற்பாடு சகோதரிகள் ஒருத்தர் அங்கே கட்டி அரவணைத்து முத்தம் செய்து கைகுலுக்குவார்கள். அதை போன்று சகோதரர்கள் செய்வார்கள். அந்த வேளையிலே அங்கே அந்த நடத்தக்கூடிய போதகர் அதனை அவதானிப்பார். அதிலே யாரிடத்திலே அந்த சூட்சகமான அந்த பகுதிகள் இருக்கிறதோ அவர்களை அங்கே கண்டு விடுவார். கண்டு அவர்களை கூப்பிட்டு அந்த இடத்திலே உங்களுடைய முத்தம் பரிசுத்தமானது அல்லங்கிறதை குறித்து அவர் பேசி அவர்களை அந்த இடத்திலே அவர்கள் அங்கே விடுதலையாக்குகிற ஒரு காரியம். இன்றைக்கு காலை வேளையிலே சோரம் பேசும்போது அங்கே எனக்குள்ளே ஆவியானவர் பேசியதுதான். இன்றைக்கு அதே போன்று ஒரு நிலை இந்த சபையிலே நடந்தால் நான் எத்தனை பேரோடு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேனுங்கிறதை தான் ஆவியானவர் கேட்டார். எத்தனை வீதம் அது இருக்கும் என்றால் அங்கே இந்த வேளையிலே அதை சொல்வதற்கு கூட என்னால் முடியவில்லை. அந்த வீதத்தின் அடிப்படையிலே தான் இன்றைய நாட்களிலே என்னுடைய ரட்சிப்பு எத்தனை வீதம் உள்ளதுங்கிறதை நான் கணிப்பிடுகிறேன். இன்றைக்கு அந்த இடத்திலே நான் மிகவும் தோல்வியுற்றவனாக இருக்கிறேன். ஒரு நாட்களிலே அந்த வீதத்தை நான் சரி செய்யும்படியாய் இந்த ரட்சிப்பை அந்த விதாசாரத்தை கூட்டும்படியாகவே நான் பிரியாசப்படுகிறேன். ஒரு நாட்களில் பரிசுத்தாக எனக்கு விசுவாசம் நம்பிக்கை இருக்கிறேன். நான் சோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இங்கே அவரே அதை இங்கே எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் இங்கே அலட்சியம் பண்ணுவதும் அதை ஒரு கனமாக எண்ணாததுமாய் இங்கே நான் இருப்பேனாக இருந்தால் இங்கே அவருக்கும் எனக்கும் இடையிலுள்ள அந்த அன்பின் அந்த உறவை நான் அங்கே அதி சீக்கிரத்திலே அதை பிரித்து விடவோ அல்லது துண்டித்து விடவோ முடியும். நாட்களிலே தேவன் பேசும்போது நான் என்னை குறித்து சோதித்த பகுதியெல்லாம் அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாட்களிலே தேவன் சபையிலே அதை மேன்மையாக இங்கே பேசினார். இன்றைக்கு ரட்சிப்பு எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நான் அதிகமாக இங்கே விசுவாசித்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். இங்கே அவர் கொடுப்பது ரட்சிப்பு, அது ஒரு தடவை தான். அதை நான் சரியாக என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள அன்பை அதை உறுதிப்படுத்தி கொள்ளவும் ஒரு ஆதாரமாக அந்த ரட்சிப்பு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நான் உலகத்திற்காகவோ அல்லது என் சுய இச்சைக்காகவோ அல்லது சுயத்திற்காகவோ நான் அதை இழந்து விடாதபடி நான் எப்போதும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை அதை நான் அதிகமாக இங்கே கட்டவே இங்கே வாஞ்சிக்கிறேன். அங்கே அந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் எந்த சூழ்நிலையிலும் அதை இழந்து அதை மறுபடியும் இங்கே இயேசுவை சிலுவையில் அறைகிற ஒரு மனுஷனாக இங்கே நின்று விடக்கூடாது. அவருடைய அன்பு எப்போதும் எனக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆவியோடு வருகிற நாட்களும் வாழ்வதற்கு எதுவாக தேவன் நடத்துவார் நடிக்க செய்யணும். வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சபையில் கொண்டு வந்து வைத்து பின்பு அழைத்து போடுவான அந்த வாழ்க்கைக்கா தேவன் சபையிலே கொண்டு நிறுத்தினார் என்பதை தான் தேவன் இந்த கால வேளையிலே எனக்கும் காண்பித்த நிலைகள். இடத்தில் காணப்படுகின்றான ஒவ்வொரு காரியங்களுக்கும் ரட்சிப்பு வேண்டும் என்பதை தான் தேவன் இந்த கால வேளையை காண்பித்தார். கண்களுக்கு ரட்சிப்பு வேண்டும், இதயத்தின் நினைவுகளுக்கு ரட்சிப்பு வேண்டும், சிந்தனைகளுக்கு ரட்சிப்பு வேண்டும், பேச்சுக்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். நம்ம அநேக காரியங்களுக்கு ரட்சிப்பு இருந்தால் மட்டுமே இந்த தேவனுக்கு முன்பாக அது நிற்கின்றான் அந்த வாழ்வு, மனிதனுக்கு முன்பாக நிற்கின்றான் அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த பரிசுத்தை காத்துக்கொள்ள முடியும் என்பதை தான் தேவன் இந்த கால வேளையில் பேசின நிலைகள். தேவன் அதே கணத்தில் தேவன் பேசும் பொழுது தேவனுக்கு முன்பாகவே அதை ஒப்புக்கொண்டு அது தேவனிடத்தில் அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேனா இருந்தால் மட்டுமே அந்த தேவனுடைய அந்த வாழ்விலே நிர்ணயிக்க முடியும் என்பதை தான் தேவன் இந்த கால வேளையை காண்பித்தார். நான் பார்க்கின்றான காரியமாக இருந்தால் பேசுகின்றான செய்வான் அந்த தேவனுடைய அந்த ரட்சிப்பு இடத்தில் எப்பொழுது நிற்க முடியுமோ அப்பொழுது நான் அது ஒரு சுத்தம் உள்ளவனாக நிற்க வேண்டும் என்பதை தான் அநேக குறைவுகளை தேவன் இந்த கால வேளையில் வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் தேவன் பேசும் பொழுதே அதே கணமே அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளத்தக்கதாக தேவனிடத்தில் அந்த போராடி வெல்கின்றான் அந்த வாழ்க்கை தனிப்பட்ட ஜீவியத்தில் காணப்படுகிறது. அதே போல் அன்றாட வாழ்க்கையில் நான் செயல்படக்கூடியான ஒவ்வொரு காரியங்களுக்கும் அந்த தேவன் பேசும் பொழுது அதே கணமே தேவனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறான் அந்த வாழ்விலே தேவன் வருகிற நாட்களில் என்னை ஆசீர்வதித்து அவருடைய வேலை தந்து தாங்குவான் அறிக்கை செய்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலும் இடைப்பட்டு பேசினான காரியமெல்லாம் இன்றைக்கு தேவன் தந்தான அந்த ரட்சிப்பை குறித்தான காரியங்களிலே எந்தளவுக்கு பயமும் நடுக்கவும் உள்ள ஒரு மனுஷனாக நின்று அந்த ரட்சிப்பை அங்கே பூர்ணப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாய் அங்கே நான் தேவனுக்கு முன்பதாக எந்தளவாய் பிரயாசப்படுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன்.
என்றான காரியங்களை குறித்து என்னை நானே சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்படிக்காய் தேவன் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசிய தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு மனுஷன் என்னிடத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்றான அந்த கேள்விக்கு என்னுடைய பதிலெல்லாம் ஆம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வதற்கான காரியமெல்லாம் நான் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், ஆதலால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றான அந்த காரியங்கள். ஆனால் உண்மையான அங்கே நான் நிதானிக்க வேண்டியான காரியமெல்லாம் அங்கே பாவத்தை குறித்தான அந்த காரியங்களிலே நான் அங்கே எந்தளவாய் நான் ரட்சிக்கப்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு மனுஷன் அங்கே ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களான்ற கேட்கிறான் அந்த கேள்விக்கு என்னிடத்திலேருந்து வரக்கூடியதான ஒரு உண்மையான பதிலெல்லாம் அங்கே அந்த ரட்சிப்பு அங்கே என்னிடத்திலே பூர்ணப்படப்படியாய் நான் அங்கே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான அந்த பதிலான என்னிடத்திலே அங்கே வர வேண்டும். அப்பேற்பட்டான அந்த வாழ்வு தான் அங்கே ரட்சிப்பை குறித்தான காரியங்களிலே நான் ரட்சிப்பிலே நான் அங்கே முழுமை பெற வேண்டும், ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றான அந்த காரியங்களுக்குள்ளாக என்னை நடத்தி செல்ல முடியும் என்றான காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு விருப்பத்தையும் செய்ய தருகிறதான அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே அந்த ரட்சிப்பை நான் நிறைவேற்றத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னை நடத்துகிறான். அந்த வாழ்விலே இவ்வாறு நான் வாழ வேண்டும் என்றான அந்த விருப்பத்தை தந்து அந்த செய்கைக்குள்ளாக என்னை நடத்துகிறான். அந்த வாழ்விலே தான் அந்த ரட்சிப்பு என்னிடத்திலே அங்கே முழுமைப்பட முடியும். அவருக்கு முன்பதாக அங்கே பூர்ணமுள்ள ஒரு மனுஷனாய் அவருடைய வருகையிலே அங்கே நான் அவரோடு அங்கே சேர்ந்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்க முடியும். அந்த வாழ்வு இன்றைக்கு பூமியிலே வாழுகிறான நாட்களிலே எவ்வளவாய் தேவை என்பதை நான் உணர்ந்து வாழுகிறான். அந்த வாழ்விலே தான் அந்த ரட்சிப்பை நான் பூர்ணப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த குறைவான பலவீனமான அந்த காரியங்களை நான் என்னுடைய ஜீவியத்திலே கண்டு என்னை நானே சோதித்து ஆராய்ந்து ரட்சிப்பு பூர்ணப்படத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னை அங்கே முழுவதுமாய் அர்ப்பணித்து முழுவதுமாய் அவருக்கென்று தாழ்த்தி வாழுகிறான். அந்த வாழ்விலே அங்கே வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் தேவனிடத்திலே அந்த விருப்பத்தையும் செய்கையும் அங்கே வாஞ்சையாய் விரும்புகிறான ஒரு மனுஷனாய் அந்த ரட்சிப்பு என்னுடைய வாழ்விலே அங்கே நிறைவேறத்தக்கதுக்கு ஏதுவாய் தேவன் அங்கே விலையேற பெற்றதாய் தந்தான். அந்த ரட்சிப்பை அவருடைய இரத்தத்தை சிந்தி எனக்கு தந்தான். அந்த ரட்சிப்பை அங்கே கனப்படுத்துகிறான். அந்த வாழ்விலே அதை சேதப்படுத்தாத ஒரு வாழ்விலே எப்பொழுதுமே ஒரு உண்மை உள்ள ஒரு ஜீவியம், அந்த விருப்பம் உள்ள ஒரு ஜீவியம் வாழ்ந்து தேவனுடைய ரட்சிப்பை அங்கே பூர்ணப்படுத்தி வாழ பரிசுத்தாவியானவர் ஒரு நாட்களிலும் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நாம் எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே எங்களை அமர பண்ணி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குரிய ஜனங்களாய் நீர் அழைத்ததான இந்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் பாதையிலே கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். விருப்பத்தையும் செய்கையை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் எங்களுடைய ரட்சிப்பு பாதையிலே அதை ஆண்டவரே நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பு முழுமைப்படையத்தக்கதாய் அதற்காக நாங்கள் நாள்தோறும் பிரயாசப்பட்டு உமக்குள்ளே வளர எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.